பிளானட் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சி பலன்கள் உங்க ராசியான ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ரிஷப ராசிக்கு கடந்த வருஷமும் சரி, இந்த வருஷம் சரி நல்ல பலன்கள் தான் நடக்க இருக்குது. சனி பயிற்சியுமே நல்ல பலன்கள் தான். 11ஆம் வீட்டுல சனி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். அதே மாதிரி குரு 2ஆம் வீட்டுல இவ்வளவு நாளா இருந்தது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடி இருக்கு. நிறைய பேருக்கு திருமண ரிஷப ராசிக்காரங்களுக்கு கைகூடி இருக்குது, இல்ல உறுதி ஆயிருக்குது. இப்போ 3ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுது. இது குரு பலன் குறையுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குறையாதுங்க. 3ஆம் வீட்டுல உச்ச பலம் பெறும்போதும் நம்மளுக்கு 7ஆம் வீட்டை பார்க்குது. அப்போ இதுவும் ஒரு பூர்ண குருபலமாக நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். பொதுவாக 7ஆம் வீட்டை குரு பார்த்தாலே ஒரு 50% குருபலமா எடுத்துக்கலாம். இங்க உச்சம் பெற்று பார்க்கும்போது அதை நீங்க ஒரு 70% கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வருடமும் குருபலம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ரொம்ப அபரிமிதமாக இருக்கு. சும்மா ஏனோதானல முயற்சி எடுக்க மாட்டீங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தோம்னா எதுல இறங்கினாலும் சும்மா ஆணித்தரமா இறங்குவீங்க, இறங்கி வெற்றி காண்பீங்க. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அங்க போய் குரு அமரும் போது எந்த காரியத்தை தொட்ட காரியத்தில் எல்லாத்துலயும் நீங்க ஜெயிப்பீங்க. வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக வரும். இப்படி அனைத்து நல்ல பலன்களுமே நம்மளுக்கு நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. அதே மாதிரி உங்க ராசிநாதன் சுக்கிரன் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்துல 2ஆம் வீட்டுல இருக்குது. பொதுவா 2ஆம் வீட்டுல நம்மளுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்ற புதனோட சேரும் போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்யும். குடும்பத்துல சந்தோஷம், நல்ல காசு பணங்கள் வர்றது போறது இது எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். 4ஆம் அதிபதியான சூரியன் நம்ம ராசியிலேயே இந்த வைகாசி மாசம் இருக்க போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது என்னன்னா நம்மளுக்கு வீடு வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கு. புதுசா ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா, இருக்கிறத கொடுத்துட்டு மாத்தலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு 11ல சனி பகவான். 11ல சனி பகவான் இருந்தாலே நல்லதுதான், ரொம்ப நல்லதுதான். அதை குரு பார்க்கும்போது கூடுதல் நல்லது. நிறைய லாபங்கள் தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது. 3ஆம் இடங்கிறது ஒரு சிறுதூர பிரயாணங்கள். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்க போயிட்டு வந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கு. பிரயாணங்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய வரவுகள், லாபங்கள் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணங்கள் கூட உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இந்த வைகாசி மாசம் தொடக்கத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோட நிக்குது. அதுவுமே நம்மளுக்கு ரொம்பவும் சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்குது. ராகு கேதுமே பார்த்தோம்னா நம்மளுக்கு 4ல கேது, 10ல ராகு. 10ஆம் இடத்துல ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்குன்னு நினைப்பாங்க. ராசிக்கு 10ல ராகு, 10ல ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும். அப்படி இருந்தா தான் நல்லதுகளை செய்யும். ஆனா உங்களுக்கு ராகு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தொழில நல்ல ஒரு வெற்றியை தரும். புதுசா முயற்சி பண்ணி தொழிலை டெவலப் பண்ணி கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். உங்க ஜாதக ரீதியாக தசாபுக்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. இந்த குரு பயிற்சியை நீங்க எந்த விதத்திலையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. முயற்சிகள் ரொம்ப அபரிமிதமாக இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிங்க. எதுலையுமே தோல்வி அடையவே மாட்டீங்க. அதனால நீங்க ஏதோ ஒண்ணு செய்ய பாருங்க. புதுசா ஏதோ ஒரு முயற்சி பண்ணுங்க. ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறீங்களா, அதுக்கெல்லாம் உங்க ஜாதகம் கை கொடுத்ததுன்னா தாராளமாக மாறலாம். அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக நல்ல ஒரு சம்பளத்துல நல்ல ஒரு இடத்துல போய் உட்காரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த 2026 இருக்க போகுது. குரு பயிற்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே சாதகம் தான். சகோதர இடத்துல ஒற்றுமைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். புது புது நண்பர்கள் உருவாவாங்க. பெரிய ஆட்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். அதன் மூலியமாக நம்ம தொழில் வேலையை பெருசு பண்ணிக்கிறது, அதுல ஜெயிச்சுக்கிறது, இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே நடக்கும். இந்த குரு பயிற்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு மிக சிறந்த பலன்களை செய்யுங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.